ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் ஏன் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு அந்த லாட் சைஸ் கம்மி பண்ணி போடுறீங்க, லாட் சைஸ் கம்மி பண்ணி ட்ரேடு மட்டும் அதிகமாக எடுத்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.05 லாட் சைஸ் வச்சு 10 பொசிஷன் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ எல்லாமே செல் ஆர்டர்ஸ் தான். ஏன் இப்படி ட்ரேட்ஸ் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எமோஷனுக்காக தான். ஸோ இந்த இடத்துல கூட நம்ம எமோஷ்னல் வந்து ப்ளே பண்ணும். அதாவது இந்த ஒரு ஆர்டர்ஸை வந்துட்டு நம்ம லாட் சைஸ் அதிகப்படுத்தி போடுறப்ப அந்த இடத்துல ஓடுற ஒரு அது லாஸை பார்க்குறப்ப ஒரு மைண்ட் வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல எமோஷ்னல் ப்ளே ஆகுது அப்படிங்கிறனால மட்டும்தான் இது போட்டிருக்கேனே தவிர வேறு எந்த ரீசனுமே இது கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து டெபாசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா $467.89 தான், ஓகேவா? $467.89. ப்ராஃபிட் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் $232.62 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஓவராலாக இப்போ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $700 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு 0.05 லாட் சைஸ் வச்சு ஒரு 10 பொசிஷன் நான் எடுத்திருக்கேன், ட்ரேட் பொசிஷன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் நான் இந்த லாட் சைஸ் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த இடத்துல எனக்கு ப்ராப்பராக இது கீழே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் இருக்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு பின்னாடி லேப்டாப்பில் அனலைசிங் ஓடிட்டுருக்கு. ஸோ சும்மா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலை, ஓகேவா? ஸோ இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக மார்க்கெட் கீழே விலை போகுது அப்படின்னு தெரிஞ்சனால தான் இந்த கேபிட்டலுக்கு நான் 0.05 லாட் சைஸ் வச்சது, ஓகேவா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறத கூட இப்போ நம்ம லைவாகவே பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ கீழே தான் போக போகுது, செல் சைடு தான் மூவ் ஆக போகுது மார்க்கெட்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் $18-20 வந்து லாஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. பட் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழ தான் போகுது, ஓகேவா? ஸோ நம்ம அனலைசிங் கரெக்டாக இருந்தால், நம்ம ட்ரேட் செட்டப் கரெக்டாக இருந்தால் மார்க்கெட் கீழே விழணும். ஸோ மார்க்கெட் கீழே விழுந்து ஸோ அடுத்த பாயிண்ட் எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2614 அந்த ரேஞ்ச் வரப்போ மார்க்கெட் வந்து அகைன் பை சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து பை ஆர்டர்ஸ் போடுவேன், ஓகேவா? ஸோ ஏன்னா நான் வந்துட்டு செல் ஆர்டர்ஸை வந்துட்டு கோல்டில் ரொம்ப ஹோல்ட் பண்ண மாட்டேன், பை ஆர்டர்ஸை ஹோல்ட் பண்ணுவேன், பட் செல் ஆர்டர்ஸை ஹோல்ட் பண்ண மாட்டேன். அதனால் இந்த இடத்துல நான் இது இப்போ 2616.99 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2614க்கு வரப்போ நான் இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவேன், ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் பை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அது பை ஆர்டர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதே லைவாக நான் காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ ப்ராஃபிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டு நான் பேக்கில் வந்துட்டு லேப்டாப்பில் அனலைசிங் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் என்னால் பண்ண முடியுது. நீங்கள் இதை வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சிட்டு அக்கௌண்ட்டை வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் வந்து கீழே விழணும். இப்போ கீழே விழுந்து அதாவது 2614 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும், அரௌண்ட் 2614 ஆர் 13 வரைக்கும் கீழே வரும். வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு பை சைடு மூவ் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த டைமில் நான் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு $32 ப்ராஃபிட் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அரௌண்ட் 74 75, ஓகே, $100 மேலே வந்துச்சு. இப்போ நான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? பல்க் ஆப்ரேஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு பை பண்ணணும், ஓகேவா? என்னோட இடம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி பை பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காட்டித்தரேன். 0.05 லாட் சைஸ் வச்சு பை பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து பை ஆயிருக்கணும், ஓகேவா? 14லேருந்து பை ஆயிருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணாமல் விட்டுட்டேன். நான் இந்த இடத்துல அகைன் பை பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ 14 வரப்போ நான் பை பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து அகைன் மார்க்கெட் வந்து பை சைடு மூவ் ஆகும் கண்டிப்பாக. நான் இப்போ அரௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம் இன்றைக்கி? $340. அதாவது இப்போ ஒரு லாஸ்ட்டாக எடுத்த ட்ரேட்லேயே ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி டுடே வைக்கிறேன். ஸோ டுடே இன்றைக்கி மட்டுமே நான் வந்துட்டு $107. அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டைம்லையே நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன்? ஒரு 8000 rupees ப்ராஃபிட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் ஐயோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நான் பை பண்ணியிருந்துருக்கணும், ஓகேவா? நான் அந்த இடத்துல பை பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கணும். பட் பரவாயில்ல, நான் இப்போவும் நான் பை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் தான். இப்போ கூட நான் வந்துட்டு இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். என் அனலைசிங் படி நான் மார்க்கெட் கீழே போன இடத்துல பை பண்ணியிருக்கணும். பட் நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து அடுத்து மேலே பை சைடு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் பை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா?